குரு தன்னோட சீடனுக்கு இப்படியெல்லாம் உபதேசம் பண்ணுவாங்களா? ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு சீடன் வெளியூர் புறப்படுறதுக்கு தயாராக இருந்திருக்கான். ரொம்ப தூரம் போக போகிறான். திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். புறப்படுறதுக்கான வேலைகளை செஞ்சிட்டு இருந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து இன்னொரு சீடன் அவன்கிட்ட நம்மோட குரு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாரு, நீ வா அப்படின்னு கூப்பிட்டானான். உடனே இவனும் புறப்பட்டு 2 பேருமா குருநாதரை பார்க்க போயிருக்காங்க. அங்கே போயிட்டு குருநாதரையும் பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? அவருடைய காலில் விழுந்து வணங்கணும். இவனும் காலில் விழுந்து வணங்கிட்டு எழுந்துட்டானான். குரு ஏதாவது உபதேசம் செய்வாரு அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்திருக்கான். ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு தெரியுமா? குரு அவனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தாராம். எதிர்பாராம இந்த அடியை வாங்கின உடனே அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. பக்கத்துல இருந்த எல்லா சீடர்களும் திகைச்சு போயிருக்காங்க. அவனுக்கும் அதிர்ச்சி தாங்க முடியல. நம்ம என்ன தப்பு செஞ்சோம்? புறப்படுற நேரத்தில் இப்படி குரு கிட்ட அடி வாங்கிட்டோமே அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டிருக்கான். இருந்தாலும் கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு குருநாதர்கிட்ட கேட்டிருக்கான், சுவாமி, நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஏன் என்னை இப்படி அடிச்சிங்க? ஒரு வார்த்தை கூட நான் உங்களை எதிர்த்து பேசினதே கிடையாது. இவ்வளவு காலமாக உங்கள் விருப்பத்துக்கு விரோதமாக ஒரு காரியம் கூட நான் செஞ்சதில்லை. வந்ததும் வராததுமா ஒன்றுமே சொல்லாமல் என்னை அடிச்சிட்டீங்களே இப்படி. குருவே, நான் செஞ்ச குற்றம்தான் என்ன அப்படின்னு கண்ணீரோடு பரிதாபமாக கேட்டிருக்கான். ஆனால் அந்த குருவோட முகத்தில் கொஞ்சம் கூட கோபமே இல்லையாம். அவர் சிரித்த மாதிரியே சொன்னாராம், என் அருமை சீடனே, நீ ஒரு தவறும் செய்யலை. நான் உன்னை அடித்தது ஏதோ தப்பு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. நீ ரொம்ப தூரம் பயணம் செய்ய போகிற, ஞாபகமாக ஏதாவது கொடுக்கணும்ல. நீ அங்கே இருந்து திரும்ப வரும்போது ஞானம் பெற்று தான் திரும்ப வரப்போகிறேங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா உன்னை அடிக்க முடியுமா? அதனால தான் இப்போ கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன். இப்போதைக்கு ஒரு அடி அடிச்சிட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு குரு சொன்னாராம். இதுவும் ஒரு வகை உபதேசம்தான். அதாவது அதிர்ச்சி கொடுத்து விழிப்படைய வைக்கிறதும் ஒரு வழிதான். குருவானவர் அவருக்கு தோணுற மாதிரி என்ன செஞ்சாலும் அது சீடர்களோட நன்மைக்கு தான் அப்படிங்கிறத புரிஞ்சு செயல்படணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தோணுறத இல்லை நீங்கள் இந்த மாதிரி யார்கிட்டையாவது உபதேசம் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.